விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்துமா, சத்தியத்தை நான் அறிவேன், சத்தியம் என்னை விடுதலையாக்கும். சத்தியத்தை நான் அறிவேன், சத்தியம் என்னை விடுதலையாக்கும். அதனாலதான் தாவீது சங்கீதத்தில் இந்த வார்த்தை சொல்றார், என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால். அவர் நாமம் என்பது என்னது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்பது என்னது? சத்தியம். அதை ஒரு மனிதன் அறிய ஆரம்பித்துட்டாலே தேவன் அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைத்திருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற வார்த்தை, தேவனை எந்த வகையில நாம் சந்தோஷப்படுத்த முடியும், தேவனை நாம் எந்த வகையில நாம் சந்தோஷப்படுத்த முடியும். தேவன் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். நீ தேவனை பிரியப்படுத்துறவனா இருக்கிறாயா? தேவனை குளிர வைக்கக்கூடிய மனிதனா இருக்கிறாயா? எப்படியெல்லாம் தேவனை நாம் சந்தோஷப்படுத்த முடியும்? எப்படியெல்லாம் தேவனை பிரியப்படுத்த முடியும்? தேவன் எவைகளின் மேல் பிரியமா இருக்கிறார்? நீ என்ன செஞ்சா தேவன் அதிலே சந்தோஷப்படுகிறார்? நீ என்ன செஞ்சா தேவன் அதிலே மகிழ்ச்சியா இருக்கிறார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு வேதத்தினுடைய வெளிச்சத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏனால் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய அறிய அறியதான் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. சில காலம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக காலம் தாமதம் எடுக்கிற காரணம் என்ன? சில நேரங்களில் தேவனுடைய சத்தியத்தை அறிவதற்காக. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் எல்லாம் சீசர்களுக்கு படகளை உட்காரும் போது போதிப்பார், தோட்டத்தில் உட்காரும் போது போதிப்பார், கடற்கரையில உட்காரும் போது போதிச்சு சத்தியத்தை போதிச்சுக்கிட்டே இருப்பார். எம்மாவு சீடர்களுக்கு போதித்தார். அப்பொழுது அவருடைய இருதயம் என்ன செஞ்சு? கொழுந்துட்டு எரிந்தது. அப்ப உங்களுடைய இருதயம் இன்னைக்கு சோர்வா இருக்கலாம், ஒரு விரக்தியா இருக்கலாம், ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். அது காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவை விட இந்த உலகத்தின் காரியத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தின் காரியத்தை அறிந்து வைத்திருக்கிறபடினால் அவர்களுடைய முழுமையான ஒரு சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். தேவனை நாம் எந்த வகையிலே சந்தோஷப்படுத்த முடியும் என்பதுதான் இந்த பைபிள் ஸ்டடியினுடைய தொகுப்பு. எரோமியாவின் புஸ்தகம் 33, எரோமியாவின் புஸ்தகம் 33:9 எடுத்து வாசியுங்கள். எரோமியா 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையே அல்லாமல், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக, கேட்க போகிற பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக, அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும், அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி. நல்லா பாருங்க, ஆண்டவர் சொல்றார், அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையுமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துல கடைசியில சொல்லக்கூடிய வார்த்தை என்னதுன்னா, இது யார் சொல்லுற வார்த்தை? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. தேவன் எதுல மகிழ்ச்சியும் கீர்த்தியுமாய் சந்தோஷப்படுகிறாராம்? அவர் செய்கிற நன்மைகளை கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எதுல நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்? எதுல நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்? ஐயா, அந்த பூமியில உனக்கு அவர் தருகிற நன்மை இருக்கு, அந்த நன்மையை நீ அனுபவிக்கணுமா? என் தேவன் உனக்காக வைத்திருக்கிற நன்மைய நீ பூமியில அனுபவிக்கிறத பார்த்து அதுல தேவன் அதுல என்ன செய்கிறாராம்? மகிழ்ச்சியா இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார். கீர்த்தி அவருக்கு உண்டாகுது, அவருக்கு கனம் உண்டாகிறது, அவருக்கு துதி உண்டாகிறது. சிலர் அநேக தேவனுடைய பிள்ளை என்ன நினைக்காங்க? ஆண்டவர் எனக்கு வீடு தருவாரா? ஆண்டவர் எனக்கு வீடு தருவாரா? அல்லது ஆண்டவர் என்னை சுகமாக்குவாரா? ஆண்டவர் என் கடன் பிரச்சனையை தீர்ப்பாரா? என் வாழ்க்கை இப்படியே தான் முள்ளா இருக்குமா? இப்படியே தான் நான் எண்ணி எண்ணி வாழ முடியுமா? காரணம் என்னன்னா,
நம்முடைய தேவனை குறித்தான அறிவு அவர்களுக்கு என்ன செய்யல இல்ல. நம்முடைய தேவன் நன்மைகளை தருகிற தேவன். கைத்தட்டும். நன்மைகளை தருகிற தேவன். நன்மைகளை கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல, அந்த நன்மையை நீ பூமியில என்ன செய்யணுமா? அனுபவிக்கணும். ஐயா, நீ இந்த பூமியில நீ அனுபவிக்கணும். நீ அந்த அற்புதத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுகத்தை, அந்த செழிப்பை, அந்த உயர்வை இந்த பூமியில அணிவிக்கிறத பார்த்து என் அப்பாவுக்கு என்ன உண்டாகுது? மகிழ்ச்சி, ஒரு கீர்த்தி, ஒரு புகழ்ச்சி. நம்மளே இந்த பூமியில ஒரு பரதேசியா வாழ்ந்தா, நம்மளே இந்த பூமியில ஒன்னில்லாதவனா இங்க வாழ்ந்தா, ஆண்டவர் நாமம் மகிமைப்படாது. ஆண்டவர் அதுல சந்தோஷப்பட மாட்டார். ஒரு காலத்துல நான் அப்படி அறியாமையில இருந்தவன் தான். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்ல சட்டை போட மாட்டேன், சேவிங் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம அப்படி இருந்தாதான் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்மளை உற்று நோக்கி பார்ப்பாரு. என் பிள்ளை பரிதாபமா ரோட்ல அலையுது, அந்த பரிதாபத்தை பார்த்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. அது அறியாத காலம். இப்ப ஆண்டவர் அறியும்படியா நம்ம கண்களை திறக்கிறார். என்னது? என் அப்பா நன்மைகளை கொடுக்கிறவர், அந்த நன்மைகளை பூமியில அனுபவிக்க செய்கிறவர். நீ அனுபவிக்கிற நிமித்தமாகத்தான் அப்பா சந்தோஷப்படுறார். கைதட்டும். அப்பா சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. முதலாவது நீ தேவனை நீ புரிந்து கொள்ளணும். முதலாவது நீ தேவனை நீ புரிந்து கொள்ளணும். என்னுடைய தேவன் நன்மைகளை தருகிற தேவன். அந்த நன்மைகளை பூமியில அனுபவித்து அதை அப்பா மேல இருந்து அதை காதுல கேட்கிறாரு. அது காதுல கேட்டு என்ன செய்றாரு? அதன் நிமித்தமா அவருக்கு மகிழ்ச்சி, அவருக்கு கீர்த்தி, அவருக்கு புகழ்ச்சி உண்டாகிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நன்மைகளை தருகிற தேவன் என்பதை பக்தர்கள் அறிந்து கொண்டார்கள். சங்கீதம் 31:19 எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 31:19. ஓ glory to God. Hallelujah. சங்கீதம் 31. உமக்கு பயந்தவர்களும் அவருக்கு மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஐயா, நன்மைகளை பிசினித்தனமா கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர் அல்ல. நம்முடைய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவர் பிசினித்தனமாய் வாழ்றதை விரும்ப மாட்டார். அவர் உனக்கு தருகிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஐயா, உனக்கு ஒரு அற்புதம் செஞ்சா அது கிரகிக்க முடியாத ஒரு பெரிய அற்புதமா தான் இருக்கும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம். ஏன்னா அவர் அழகா சொல்றாரு, அவருக்கு பயந்தவர்கள் அப்படின்னா அவருடைய பிள்ளைகள். அவரை நம்புகிறவன்னா இப்ப அவரை நம்பிதானே வந்திருக்கீங்க. வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களுக்கு தான் சொல்றாரு, உனக்கு தர்ற நன்மைகள் ஒரு லிமிட் கிடையாது, அளவை மீறி தார. அது எவ்வளவு பெரியது, அது எவ்வளவு பெரியது. அதை நீ பூமியில அணிவிக்கிறத என் காதால கேட்டு அது நிமித்தமா நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் சொல்லல, என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்லுகிறார். கைத்தட்டும். கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 7:11 எடுத்து வாசித்து பாருங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே, மத்தேயு 7:11 எடுத்து வாசித்து பாருங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், பொல்லாதவர்களாகிய மனுஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அவரை நம்பி வாழுகிற பிள்ளைகளுக்கு, கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிராமிஸ் பண்றாரு. ஐயா, கண்டிப்பா உனக்கு நன்மையை தருவேன். அந்த பூமியில நீ நன்மையை அனுபவிக்கணும். ஏன்னா நம்ம அப்பா நன்மைகளின் தேவன். நம்ம அப்பா நன்மைகளின் தேவன். ஆண்டவர் சொன்னார், பொல்லாத தகப்பனே தன் பிள்ளைகளை பாருங்க என்ன செய்றாங்க. ஓ, நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். அது எந்த ஸ்கூலா தான் இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய பீஸா இருக்கட்டும், அவன் கஷ்டப்பட்டவனாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு பீஸ்னாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா மார்க் எடுக்கணும். அடுத்து என்ன செய்றாங்க, என் பிள்ளை நல்ல வேலைக்கு போயிடணும். நல்ல மார்க் எடுத்துட்டாங்க வச்சுக்கிறீங்களா,
அந்த பிள்ளை சந்தோஷப்படுறதை விட, நீங்க வீடுகள்ல போய் பாருங்க. நான் நிறைய வீடுகளுக்கு ஜெபம் பண்ண போறதுனால சொல்றேன். பிள்ளை மார்க் எடுத்துட்டுனா பிள்ளையுடைய சந்தோஷத்தை விட அவங்க பேரண்ட்ஸ்கள் உள்ள சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அப்பமே எழுதி வச்சுட்டாரு. பொல்லாத தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் பொழுது, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல ஜாப் கிடைச்சிட்டு வேலை கிடைச்சிட்டு வச்சுருங்களேன், வேலை கிடைச்சவங்களை விட அவங்க பெத்தவங்க ரொம்ப, ஐயா நான் கஷ்டப்பட்டது பிரயோஜனமா போச்சுயா, என் பிள்ளை நல்ல வேலைக்கு போயிட்டு அதுல மகிழ்ந்து இருக்கிறாங்கல்ல, சந்தோஷப்படுறாங்கல்ல. அதே மாதிரிதான் நம்முடைய அப்பா இந்த பூமியில உனக்கு நன்மைகளை செஞ்சு ஆசீர்வாதத்தை கொடுத்து வீடு வாசலை கொடுத்து உனக்கு செழிப்பை கொடுத்து அதை நீ அணிவிச்சு இருக்கிறத பார்த்து அவர் மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் அவருக்கு உண்டாகதான். கை தொட்டோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அப்பாவுடைய குணமே அதுதான். அப்போஸ்தலர் 10:38 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, அப்பா நன்மை செய்றவரா. இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் அவர் எப்படி வாழ்ந்தாரு? நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே நன்மை செய்கிறவராய் நன்மை செய்கிறவராய் அவர்கிட்ட இருப்பதெல்லாம் நன்மைதாயா. அவர்கிட்ட இருப்பதெல்லாம் அவரிடம் இருப்பதெல்லாம் நன்மைதான். ஏன் உன் வாழ்க்கையில நீ நன்மை அனுபவிக்க முடியல தெரியுமா? ஏன் உன் வாழ்க்கையில உயர்வை நீ பெற முடியல, நன்மை பெற முடியல தெரியுமா? நீ ஆராதிக்கிற தேவன் நன்மையான தேவன், அவர்கிட்ட இருப்பதெல்லாம் நன்மைதான் அப்படிங்கறது இன்னும் நீ அறியாம இருக்கிற. கண்கள் குருடா இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய விசுவாச கண்கள் திறந்துட்டு வச்சிருங்களேன். எப்பா அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் நன்மைனா அது எனக்கு தானே, அது எனக்கு தானே. நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் இருக்கிற யாவரையும் குணமாக்கும்படி இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். அந்த இயேசுதான் இன்னைக்கு ஆவியானவராய் பூமியிலே நம்மளோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறார். அப்ப அவர் நன்மைதான் செய்வாரு. தாவீது ஏன் இந்த அறிக்கை பண்ணா? சங்கீதம் 23 சின்ன பிள்ளைகளோட சொல்லும். சின்ன பிள்ளைகள் கூட அந்த சங்கீதம் தெரியும். ஆனா அதுல தாவீது பண்ண ஒரு அறிக்கை பாருங்க, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம். சங்கீதம் 23:6 சொல்லப்பட்டிருக்கு, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன்னா அப்பாட்ட இருப்பதெல்லாம் என்னது? நன்மை. அப்பாட்ட இருப்பதெல்லாம் நன்மை. உன் வாழ்க்கையில எது தொடரணுமா? நன்மை. நாயும் பேயும், எல்லாம் சொல்லுங்க, நாயும் பேயும் என்னை தொடராது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஐஸ்வர்யம் என்னை தொடரும். செழிப்பு என்னை தொடரும். ஆசீர்வாதம் என்னை விரட்டி பிடிக்கும். சொல்லுங்க, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் glory நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எனவே களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும். நன்மை என்னை தொடரட்டும். அற்புதம் என்னை தொடரட்டும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எனவே களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தாவீது இவங்கெல்லாம் அந்த வெளிப்பாடு, அப்பாட்ட இருப்பதெல்லாம் நன்மைதான். அவர் நன்மை உள்ள தேவன் மாத்திரம் இல்ல, நமக்கு நன்மைகளை கொடுத்து இந்த பூமியில அனுபவிச்சு அது காதால கேட்டு அதுல அவர் மகிழ்ச்சியா இருக்கிறாராம், சந்தோஷமா இருக்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியவா. நம்மளை அணிவிக்கிறத அவர் மேல இருந்து ரசிக்கிறாரு, உள்ள இருந்து ரசிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில நீ என்ன செய்யணும்?
நன்மைகளை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். சொல்லுங்க, நன்மைகளை நன்மைகளை அனுபவிக்கணும். சங்கீதம் 27:13 எடுத்து வாசித்து பாருங்க. தாவீது அதனாலதான் அறிக்கை எடுக்கிறான். ஜீவனுள்ளோர் தேசத்திலே நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஐயா, அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிட்டு தாவீதுக்கு. இன்னைக்கு சபைக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கணும். ஏதோ இந்த பூமியில ஆண்டியா வாழ்ந்துட்டு போயிருவேன், வீடு தந்தாலும் சரி தராம போனாலும் சரி, நான் எனக்கு பரலோகம் கிடைச்சா போதும் அப்படின்னா அவன் விசுவாசத்தின்படி ஆக்கடவுதுன்றாரு. தேவன் இன்னைக்கு தாவீதுக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. எங்க அப்பாவே நன்மையின் தேவன் தான், அவர் கையில இருப்பதெல்லாம் நன்மைதானா, அந்த நன்மையை பூமியில அனுபவிக்கிறத அதை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறாரா? அதை பார்த்து என்ன செய்றாரா? அப்போ நான் அதை பார்க்காம அதை அனுபவிக்காம விட மாட்டேன். அதனாலதான் தாவீதுக்கு அந்த விசுவாசம் வந்துச்சு. அப்பாவை புரிஞ்சுக்கிட்டான். அப்பாவே நன்மையை கொடுக்கிறாரா, அதை அனுபவிக்க செய்யறாரா, அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாருன்னா நான் அதை விட மாட்டேன். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஐயா, இன்னைக்கு நான் ராஜாவா வந்திருக்க முடியாதுயா, வனாந்தரத்துல கூஜாவா போயிருப்பேன். இஸ்ரவேலுக்கு அவன் ராஜாவா வந்த காரணம் தேவனை கண்டுபிடிச்சிட்டான். என் அப்பா அதுல சந்தோஷப்படுறாரு, நான் ஆசீர்வதிக்கிறத பார்த்து அவர் பூரிப்படைகிறாரு. அப்ப நான் அந்த ஆசீர்வாதத்தை அணிவிக்காம நான் விட மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது மாதிரி ஒரு அறிக்கை எடுங்க. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். அதை அனுபவிப்பேன். அதை மிஸ் பண்ண மாட்டேன். அதை விட மாட்டேன். அதை அனுபவிச்சே பாவம். ஆபிரகாமை போல சொல்லுங்க, ஆபிரகாமை போல பூமி தாங்க கூடாத அளவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை காண்பேன், அனுபவிப்பேன். அதன் மூலமா என் அப்பாவை சந்தோஷப்படுத்துவேன். கை தட்டுவோம். அப்பாவை சந்தோஷப்படுத்துவேன். தேவன் அதில் சந்தோஷப்படுகிறார் என்பதை நீ புரிந்து கொண்டால் நீ ஆசீர்வாதத்தை விட மாட்டேன். யாக்கோபை போல போராட ஆரம்பிச்சிரு, என்னை ஆசீர்வதிக்காமல் ஒழிய விட மாட்டாயா. இன்னைக்கு அது புரியாதனால உங்களுக்கு சித்தமா இருந்தா எனக்கு வீட்டை தாங்க, சித்தமா இருந்தா என்னை சுகமாக்குங்க. ஐயா, சித்தமா இருந்தா அவர் சித்தம் இல்லாமையா அவன் தரித்திரத்தை சிலுவையில போக்குனாரு, சித்தம் இல்லாமையா நோயை சிலுவையில அவர் சுமந்தாரு. அவருடைய சித்த நீ சுகமாய் இருப்பது, அவருடைய சித்தம் உன் தரித்திரத்தை முதுகெலும்பு அவர் சிலுவையில ஒட்டச்சு நொறுக்கி எடுத்துட்டார். கை தட்டுவோம். நொறுக்கி எடுத்துட்டார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் நான் அந்த பூமியில நான் நன்மைகளை காணணும், நன்மைகளை அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்த காலத்தை மிஸ்யூஸ் பண்ணிராத. இந்த ஆண்டு பொன்னான ஆண்டு, இந்த ஆண்டு பொன்னான ஆண்டு. கர்த்தர் உன்கிட்ட பேசுறாருன்னா உனக்கு வார்த்தையின் வெளிப்பாடு உள்ள போனோம். ஐயா, அவரே நன்மைகளை நான் அனுபவிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாருன்னா நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன். தாவீதை போல ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை காண்பேன். என் கண்ணால நான் பார்ப்பேன், என் கண்ணால நான் பார்ப்பேன். அல்லேலூயா. இரண்டாவது ஒண்ணு, நீ நன்மைகளை அணிவிக்கிற மித்தமா அப்பா சந்தோஷப்படுறாராம். 3 பாயிண்ட் இன்னைக்கு. இரண்டாவது ஒரு பாயிண்ட் என்னதுன்னா, 100க்கு அதிபதி சம்பவத்துக்கு திருப்புங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ல இருந்து 10 வரை வாசித்துருங்க. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு சொல்றார் பாருங்க, ஐயா
அப்படியா? நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து உன்னை சுகமாக்குவேன்னு சொல்றாரு பாருங்க. நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றான். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அதுக்கு என்ன சொல்றான்? நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, நூற்றுக்கு அதிபதி பிரயத்தமாக, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரே ஒரு வார்த்தை. நூற்றுக்கு அதிபதி பாருங்க. ஐயா, அவன் ஒரு யூதன் கிடையாது. அவன் ஒரு யூதன் கிடையாது. அவன் ஒரு புறஜாதி. அவன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. ரோம அரசாட்சியில உள்ள தளபதி. தளபதி அவனுக்கு கைட் பண்றதுக்கு ஊழியக்காரன் கிடையாது. கையில பைபிள் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆனா அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஏசப்பா, நீங்க வர வேண்டாம். உங்க வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் நினைச்சுவான், சொஸ்தமாவான். சொஸ்தமாவான். வாசிங்க தொடர்ந்து. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் அவன் இருந்தும் பாருங்க, நான் ஒரு அதிபதியா இருக்கிறேன். நான் ஒரு அதிபதியா இருக்கிறேன். எனக்கு ஒரு பவர் இருக்கு. ஏய் இங்க வா அப்படின்னா 10 பேர் வருவான், 100 பேர் வருவான். எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா எனக்கு அந்த கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் எனக்கு உண்டு. கீழ்ப்பட்டு இருக்கிற சேவர்களும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். அவ்வளவு வல்லமை அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். ஆ. இயேசு இதை கேட்டு இயேசு இதை ஆச்சரியப்பட்டு, கேட்டு இங்க பாருங்க சந்தோஷப்படுற ஆச்சரியப்பட்டு, என்னையப்பா இப்படி ஒரு விஷயம், நான் வந்து சுகமாக்குவேன்னு சொல்றேன். ஆனா இவன் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க. அது அடுத்து என்ன சொல்றான்? எனக்கு ஒருத்தனை வான்னா 10 பேர் 100 பேர் வருவான், போனா போவான், எதையும் செய்வான். எனக்கு அந்த அதிகாரத்தை விட உங்க வாயில ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. அவன் தேவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை மேல வைக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் சந்தோஷம் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தனக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, தனக்கு பின் செல்கிறவரை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை ஐயா என்று. இவன் ஒரு புறஜாதி, ஆனா இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியும் பார்க்கல, ஒரு ஊழியக்காரனையும் பார்க்கல, யாரையுமே பார்க்கல. இவன் ஒரு டிஃபரண்டா இருக்கிறானே. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் அதுல பரவசமாயிட்டார். கை தட்டுவோம். பரவசமாகிட்டாரு. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இவ்வளவுக்கும் பாருங்க, அவன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. அவன் ஒரு யூதன் கிடையாது. கிறிஸ்துவை சரியாத அறியாதவனுக்கே இந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. நீங்க வராட்டால் பரவாயில்ல, நீங்க வந்தாலும் ஒண்ணுதான், உங்க வார்த்தை சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா தேவன் வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரர் சொஸ்தம். அதுக்கு விளக்கம் எப்படி கொடுக்கான்? எனக்கு சில அதிகாரம் இருக்கு, நான் சொன்னா எது நடக்கும், அந்த அதிகாரம் எல்லாம் குப்பையா, உங்க வார்த்தையின் அதிகாரம் இருக்கு. அந்த வார்த்தைக்கு தான் வானம் உண்டாக்கப்பட்டுச்சு, பூமி உண்டாக்கப்பட்டது, கடல் உண்டாக்கப்பட்டது. அந்த தேவனுடைய ஒரு வார்த்தை என் கிடைச்சா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாய் விடுவான். கை தட்டுவோம். சொஸ்தமாய் விடுவான். ஹல்லேலூயா. அந்த நாட்கள சபை கிடையாது. ஐயா அவனுக்கு பைபிளை சொல்லி கொடுக்கறதுக்கு வார்த்தை கிடையாது. இன்னைக்கு சபை என்ன சொல்லி கொடுக்கு? நோயாளி வந்தா சுகம் கிடைக்கணுமா, தலகுப்புற நில்லு, முட்டி போட்டே ஒரு 6 மணி நேரம் முழங்கால இரு, 6 மணி நேரம் முழங்கால இரு, ஒரு 10 நாளா சாப்பிடாம தண்ணி குடிக்காம உபாசம் இரு. நீ அப்படி இருந்து பாரு, உன் நோய் குணமாயிரும். ஆனா 100க்கு அப்படி இல்ல. ஆண்டவர் அங்க ஒரு கண்டிஷனும் போடல. ஐயா நீ ஒரு தண்ணி குடிக்காம ஒரு 4 மணி நேரம் முழங்கால நில்லு, ஒரு 3 மணி நேரம் தண்ணி குடிக்காம முழங்கால நில்லு, உன் வேலைக்காரன சுஸ்தமா அப்படின்னு சொல்லல. இந்த தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை சொன்னா போதியா,
அவ்வளவு பிரச்சனையும் புஷ்வான மாதிரி போயிரும். கை தட்டும். புஷ்வான மாதிரி போயிரும். ஹalleluya. எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். ஓ எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். ஓஹோ எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். ஓஹோ எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் சாட்சியின் வசனத்தால் சாத்தானை நான் ஜெயித்தேனே, வியாதியை நான் ஜெயித்தேனே. எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். இந்த நூற்றுக்கு அதிபதிக்கிற அந்த விசுவாசம் இன்னைக்கு சபை மக்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உலகத்தையே படைச்ச வார்த்தை உன்னுடைய வாழ்க்கை தலையெழுத்தே மாத்திரும். அல்லேலூயா. இன்னைக்கு நீ கீழே கிடப்ப, இன்னைக்கு ஒண்ணுக்கு உதவாதவனா நீ கிடக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு உள்ள போயிட்டு உன்னை உச்சிக்கே கர்த்தர் கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தரால் உயர்த்தப்பட்டவங்க எல்லாம் பெரிய அறிவாளிகளா? தேவனுடைய வார்த்தையை புடிச்சிட்டாங்க. அப்பாவே என்ன ஐசுனாக்கும்படி சிலுவையில தரித்திரரா தொங்கி இருக்கிறார்னா, ஐயா அப்ப அவர் செஞ்சது 100க்கு 100 உண்மை. அப்ப நான் அதை அணிவிச்சு ஆகணும். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளை விட்டுட்டு போயிருவானா? எவ்வளவுதான் அப்பா பிள்ளையும் சண்டை போட்டுட்டுமே, அப்பாவுடைய இது கண்டிப்பா பிள்ளைக்கு போய் தான் ஆகணும். அதே மாதிரிதான் ஏசப்பா சிலுவையில கஷ்டப்பட்டு ஒரு தரித்திரத்தின் முதுகெலும்ப உடைச்சு அவர் ஐஸ்வர்யத்தை சிலுவையில சம்பாதித்து இருக்கிறாராம். அல்லேலூயா. அப்ப அது ஆசீர்வாதம் யாருக்கு? பிள்ளைக்கு தான். அப்ப அந்த வார்த்தை மேல உனக்கு விசுவாசம் வேணும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி எனக்காக 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 100 தடவை சொல்லி ஒரு நாளைக்கு கர்த்தருடைய வார்த்தை தரித்திரத்தின் வல்லமை ஒட்டைக்கும். அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 அழகா சொல்றாரு, எனக்காக அவர் சாபமானார், நியாயப்பிரமாண சாபத்தை நீக்கலாக்கி விட்டார். அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு சொந்தமாகி விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 பேதுரு 2:24 சொல்றாரு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே நம்முடைய பாவங்களை அவர் சரீரத்தில் சுமந்துட்டாரியா. பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமாவீர்கள். குணமாக்குவேன் அப்படின்னு சொல்ல, குணமானீர்கள். ஏன் அப்படி சொல்றாருன்னா, நம்முடைய பாவங்களை இயேசுடைய சரீரத்துல சுமத்தியாச்சு. அவர் அதை நினைச்சிட்டாராம், சுமந்துட்டாரு. ஐயா அவர் கொஞ்சம் பாவத்தை சுமந்துட்டாருன்னா ஒரு முக்காசி பாவத்துக்கு நீ நோயோட இருக்கலாம், நீ தரித்திரத்தோடு இருக்கலாம், நீ பூமியில கஷ்டத்தோடு இருக்கலாம். அவர் முழு பாவத்தையும் சுமந்துட்டாரு. முழு பாவத்தை சுமந்தனால நீ சுகமா இருந்து ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவனுடைய வார்த்தையை நம்பணுமா? நூற்றுக்கு அதிபதி போல தேவனுடைய வார்த்தையை நம்பு. தேவனுடைய வார்த்தையை நம்பு. பிசாசு என்று சொல்லட்டுமா, உங்களை ஜெபம் பண்ண கூட விட்டுருவாங்க, உங்களை ஊழியம் செய்ய கூட விட்டுருவான். இந்த வேதாகமத்தின் வார்த்தையை விசுவாசிக்க விட மாட்டான். நூற்றுக்கு அதிபதிட்ட இயேசுடத்துல ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை, அதுவே அவன் வாழ்க்கையை தலைகீழ மாத்திட்டு. நம்ம டெய்லி பைபிள் படிப்போம், ஆனாலும் ஒரு வார்த்தையை கூட நம்ம விசுவாசிக்கிறது இல்ல. எல்லாம் சுத்தி இருக்கிற பிரச்சனை, வியாதி பிரச்சனை, இதே தான் நம்ம என்ன செய்வோம். ஒரு மனிதன் சுத்தி இருக்கிற பண பிரச்சனை, பண கஷ்டம், வியாதியை குறித்தே நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்னா அவன் அதைத்தான் விசுவாசிக்கிறான். அவன் அதைத்தான் விசுவாசிக்கிறான். அவன் எதை சொல்லிக்கிட்டு இருக்கானோ அதை விசுவாசிக்கிறான். ஏன்னா அவன் மைண்டுக்குள்ள என்ன இருக்கு? விசுவாசங்கிறது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. நான் இயேசு தல்மா சுகமா இருக்கேன், எனக்கு நோய் கிடையாது. என் நோய் அவர் சுமந்துட்டார். பாவத்தை மித்தமா தானே நோய் வருது, அந்த பாவத்தையே அப்பா சுமந்துட்டாரு.
அந்த பாவத்தை அப்பா சுமந்துட்டாரு, அப்ப எனக்கு நோய் கிடையாது நோய் கிடையாது அப்படின்னு அவன் மண்டைக்குள்ள இருந்தாதான் அதை சொல்லுவான். அவன் மண்டைக்குள்ள இருக்கிற நான் சீக்கிரம் செத்து போயிடணும், சீக்கிரம் செத்து போயிடணும், ஐயா நான் கடன்ல மூழ்கிறோனும், ஐயா இந்த கடனை விட்டு நான் வெளியே வர முடியாதோ, ஐயா இந்த பிரச்சனை விட்டு என்ன வெளியே வர முடியாதோ, கடைசி வரை என் வாழ்க்கை இப்படிதானா, கடைசி வரை நான் வியாதியில தான் கல்லறைகளை போகணுமா, கடைசி வரை ஒரு தரித்திரம் தான் குழிக்குள்ள நான் போகணுமா, அந்த உலகத்துட்டு போகும்போது என் பிள்ளைக்கு கடனை தான் சொத்தா சேர்த்து வைக்கணுமா? கிடையாது. நீ அப்படியே நினைச்சேன்னா அதான் நடக்க போகுது. ஏன்னா நீ அதைத்தான் விசுவாசிக்கிற. நீ எதை மைண்டுக்குள்ள வச்சுக்கிறியோ அதான் விசுவாசிக்கிற. ஆபிரகாம் 100 வயது ஆகியும் சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் மைண்டுக்குள்ள எடுக்கவே இல்லையா. கத்த நட்சத்திரங்களை போல பிள்ளை, கத்த நட்சத்திரங்களை போல பிள்ளை, கடற்கரை மணல எண்ண முடியாத பிள்ளை, அதுதான் அவன் மைண்டுக்குள்ள இருந்துச்சு. அவன் அப்போ எது ஒரு மனிதன் விசுவாசத்துல வாழ்றானா இல்லையாங்க எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா, அவன் இல்லன்னு சொல்றான்னா அவன் இல்லங்கிறத அவன் விசுவாசிக்கிறான். ஐயா கத்தர் கோடீஸ்வரர் உனக்குள்ள வாழ்றாரு, கைதட்டும். கோடீஸ்வரர் உனக்குள்ள வாழ்றாரு, எனக்குள்ள இருக்கு. நீ அதை விசுவாசி, அது அப்படியே ஆகும். கைதட்டும், அப்படியே ஆகும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நீ என்னச்சு பேசு. ஏன்னா அதுலதான் அவர் சந்தோஷப்படுறாராம். ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நிறைய நினைச்சுவாங்க. சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும், நீ அப்படியே பயிற்சிவீங்க. தானியேல் சிங்க கெபிலும் சந்தோஷமா தானே இருந்தான். அங்க அவன் சிங்க கெபில கொண்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஐயோ சிங்கம் பல்லு வருது அது வருது அழுதானா. தானியேலுடைய நண்பர்கள் 7 மடங்கு அக்னி சூடாக்கி உள்ள கொண்டு போட்டாங்க. ஐயோ தீய உடம்ப பத்துது, தீய முடிய பத்துது அப்படின்னு சொல்லி அவன் ஏதாவது சொன்ன. அவன் மைண்டுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஐயா நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், என் மேல நெருப்பு பட்டா தேவன் மேல நெருப்பு பட்டதுக்கு அர்த்தம். நீ நெருப்புக்குள்ள போட்டாலும் சரி, சிங்கத்துல கொண்டு போட்டாலும் சரி, பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில தொழு மரத்துல கட்டி தொங்க விட்டாங்க, ரத்தம் வடியுது. கத்துனானா, அலர்னானா, புலம்புனானா, பாட்டு தான் படிச்சான். கை தட்டுவோம், பாட்டு தான் படிச்சான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? விசுவாசம். தேவனுடைய வார்த்தையா, தேவன் எனக்குள்ள இருக்கிறாரியா, என் கையையும் காலையும் கெட்டியா போட்டிருக்க, என் வாயை கட்டல, இப்ப பாரு அத்தனை கட்டு சுக்குனரா நொறுங்க போது. ஏன்னா என் ஆண்டவர் பெரியவர். கை தட்டுவோம். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தா எத்தனை கட்டு கட்டட்டுமே, தேவனுடைய வார்த்தை உன் சிந்தைக்குள்ள இருந்துன்னா அத்தனை கட்டு நொறுங்கிரும். கை தட்டுவோம். அத்தனை கட்டு நொறுங்கிரும். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர், எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர், எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர், எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். சாத்தான் தோற்று போனானே, சாத்தான் தோற்று போனானே, சாத்தான் தோற்று போனானே, சாத்தான் தோற்று போனானே. விசுவாசத்தால் நான் ஜெயித்தேனே, விசுவாசத்தால் நான் ஜெயித்தேனே, விசுவாசத்தால் நான் ஜெயித்தேனே, விசுவாசத்தால் நான் ஜெயித்தேனே. எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர், எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர், எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர், எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். அல்லேலூயா. விசுவாசங்கிறது சும்மா சர்ச்சுக்குள்ள உட்கார்றதுனால இல்ல. ஒவ்வொரு சோதனையில தானியேலை போல சோதனை சந்திக்கியா, அதான் அவன் வாழ்க்கையில சாதனையா மாறப்போகுது. பவுல அந்த வீரியன் பாம்பு என்ன செஞ்சுச்சு? கடிச்சிச்சு. ஐயோ பாம்பு கடிச்சிட்டு, ஐயோ பாம்பு கடிச்சிட்டு, நான் செத்து போயிடும், அப்படியே தூக்கி அப்படியே தூர தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுல போய்கிட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு அந்த வெளிப்பாடு ஐயா நான் தேவர்கள், ஐயா வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று வேதம் சொல்லியது, தேவர்கள் கையை அவன் ஒடிக்கவே முடியாதுன்னு அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு போயிட்டான். அப்ப அவன் மைண்டுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, 100க்கு அதிபதி போல ஆண்டவரை நீ சந்தோஷப்படுத்த நினைச்சேன்னா பிரச்சனையே பேசிட்டு வாழ்ந்துராத, நோயே பேசிட்டு வாழ்ந்துராத, கடன் பிரச்சனையே சொல்லிட்டு வாழ்ந்துராத, எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துராத. அது தேவனை சந்தோஷப்படுத்தாது, ஆவியானவரை துக்கப்படுத்தும். தேவன் சந்தோஷப்படுவது என்னன்னா, தேவனுடைய வார்த்தை மேல நீ நிக்கணும், நடக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மேல நடக்கணும். என்ன வந்தாலும் சரியா, இம்மட்டு வா, மிஞ்சி வராதே, உன் அலையின் பெருமை அடங்க கடவுது. எவ்வளவு பெரிய மலைகளை கடுகளை விசுவாசம் இருந்தால்
எவ்வளவு பெரிய மலைகளை நகட்டலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம் வச்சா எவ்வளவு பெரிய மலைகளை நகண்டு ஆகணும். கை தட்டும், நகண்டு ஆகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல மலைகள் உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்கலாம், சில பிரச்சனைகள் உன்னை மிரட்டலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, என் வார்த்தை மேல இருக்கிற விசுவாசம் இருந்தால் இந்த ஆண்டு இந்த மலைகள் தவிடுபடியாக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு மலைகளே அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறிடும். சோதனையே சாதனையா மாறும். கை தட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆவேசத்துல பேசுற நினைக்காதீங்க. இந்த ஆண்டு கர்த்தர் வைராக்கியமாய் தேவனுடைய பிள்ளைகளை நன்மைகளை அணிவிக்க வைக்க போறார். அவருடைய வார்த்தை மேல இருக்கிற விசுவாசம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குமானால் உனக்காக அவர் எதையும் செய்ய. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கடைசியா மூன்றாவது ஒரு காரியத்தை, ஒண்ணு, நீ பூமியில நன்மைகளை அணிவிக்கிற மித்தமா அப்பா சந்தோஷப்படுறார். ரெண்டாவது, நோய் இருந்தாலும் இல்ல இல்லைங்கான ஐயா, எனக்கு திடீர்னு வீட்டுல சுகர் இருக்கு அது இருக்குன்னு சொன்னாலே உச்சிக்கு ஏன் கோவம் வரும் தெரியுமா? இவங்களே பண்ணி பண்ணி நம்மள ஆக்கிடுவாங்க போல. இல்ல இல்ல, பெரும்பாலும் டெஸ்ட் எடுக்க போறதுக்கே அதுக்கு தான் பயப்படுவாங்க. அவர் அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா தேவனுடைய வார்த்தைங்கிறது ஒரு விதை போன்றது. ஒரு மாங்கொட்டை ஒரு விதையை போடும் பொழுது மாமரமா வருது இல்ல, அதே மாதிரிதான் உன் இருதயமாய நிலத்துக்குள்ள இயேசுவின் மூலமா சுகமானே, இயேசுவின் மூலமா சுகமானே, உன் இருதயமாய் நிலத்துல அந்த விதையை விளைக்கும் போது அந்த விதை வளரும் போது மரமாகி கனி காய்க்கும். பார்த்தீங்களா? நீ எதை பேசுறாயோ அதை அப்படியே நீ பெற்றுக்கொள்வாய். கை தட்டும், நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. அதுவரை மாத்தி பேசிராத. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தில் அவர் சந்தோஷப்படுறார். என்ன தெரியுமா? லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அந்த 70 பேரும் பின்பு அவர் அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஐயா இயேசுங்கிற நாமத்தை தான் சொன்ன அசுத்தாவி அலறி ஓடுது. எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். அசுத்தாவிகள் எங்களுக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிகிறது. அவர் நாமத்தை சொன்ன உடனே அற்புதம் நடக்கு. அவர் நாமத்தை சொன்ன உடனே அற்புதம் நடக்கு. சீசர்கள் அவர் நாமத்தை யூஸ் பண்ணி அற்புதத்தை செஞ்ச உடனே 21ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அந்த வேளையில் இயேசு ஆவியில் களிகூர்ந்து, இயேசு அங்க மகிழ்றார் பாருங்க. ஐயா, சீசர்கள் செய்யற காரியத்தை பார்த்த உடனே இயேசுக்கு சந்தோஷத்தை பாருங்க. அவர் ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாலகருக்கு வெளிப்படுத்தபடினால் ரெண்டு காரியத்தை சொல்றாரு. அங்க மேல சொல்ற சீசர்கள் இயேசு அப்படின்னு சொன்னோன்னு அசுத்தாவி அலறி ஓடினோன்னு இயேசு வந்து சொல்றாங்க, உங்க பேரை தான் சொன்னோம், நாமத்தை தான் சொன்னோம், எல்லாம் கீழ்ப்படிது. இயேசு சொல்றாரு, எப்பா அதுக்காக சந்தோஷப்படாட்டாலும் உங்க பேரு என்ன செய்யிருக்கு? புஸ்தகத்துல எழுதப்பட்டது. அப்படின்னா என்னன்னா, என் பிள்ளைக்கு என் அதிகாரத்தை கொடுத்துட்டேன், என் பிள்ளைய நீ மாற்றப்பட்டனால அதிகாரத்தை கொடுத்துட்டேன், அதனால நீ அற்புதத்தை செய்யற. அதுல ஒரு சந்தோஷத்துல இயேசு நினைச்சாரு, ஆவியிலே களிகூர்ந்து ஒரு சந்தோஷம் அடைகிறாரு. அது என்ன சந்தோஷம் சொல்றாரு? ஆவியிலே களிகூர். என் பிள்ளை என் பேரை சொல்லி அற்புதம் செய்யறாங்களா? என் பேரை சொல்லி அற்புதம் செய்யறாங்களா? ஐயா, நீ அவர் பேரை யூஸ் பண்ணி நீ எதா இயேசுவின் நாமத்தில் ஜுரமே வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் கேன்சரை கரைஞ்சு போ, இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவியை வெளியே போ, செவிட்டாவியை வெளியே போ, அப்படி பண்ணும்போது உன் பேர் எழுதப்படுகிறது.
அவர் பிள்ளைக்கு தான் அவர் அதிகாரம் கொடுக்கிறாரு. அதுல அவர் சந்தோஷப்படுறாரு, ஆவிலே களி கூர்றாரு. அது மாத்திரமல்ல, அந்த அற்புத அடையாளம் ஊழியம் யாருக்கு கொடுக்கிறாராம்? ஞானிகளுக்கு, கல்விமான்களுக்கு மறைத்து, ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைக்கிறாராம். பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியா. என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த 12 சீசர்கள் யாரு? பள்ளிக்கூடமே போவாத ஆட்க. ஞானிகளா? கல்விமானா? பள்ளிக்கூடமே போவாத ஆட்க. ஐயா, செத்தவனை உயிரோட எழுப்புறாங்க, சப்பானிய நடக்க வைக்கிறாங்க, அசுத்த ஆவிகளை துரத்துறாங்க. அது இயேசு ஆவில களி கூர்றாராம், சந்தோஷம் அடைகிறாராம். என் பிள்ளை படிப்பு கிடையாது, அந்தஸ்து கிடையாது, அப்படிப்பட்ட பிள்ளை என் பேரை சொல்லி அற்புதம் செய்யறானா? ஆவில நிறைஞ்சி அவர் களி கூறுகிறார். கை தொட்டோமா? களி கூறுகிறார், களி கூறுகிறார். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவர் நாமத்தை யூஸ் பண்றே கிடையாது. அவர் நாமத்தை நீ பயன்படுத்து. அவர் நாமத்தை நீ பயன்படுத்தும் பொழுது, ஐயா எனக்கு இப்படி சோதனை வருது, இப்படி சோதனை வருது, தலை இடிக்கி, எனக்கு தலை வலிக்கு, கால் வலிக்கு, கை வைக்கி, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டாருங்க. என்னையா நான் இவங்க நோய்க்காக நான் சிலுவையில தொங்கி இருக்கிறேன், காயப்பட்டு இருக்கிறேன், திரும்ப திரும்ப என்ன பலபடி தொங்க விட நினைக்கிறானா? அவர் தொங்கினது ஒரு முறை தான். இனி நீ என்னன்னு 10 நாள் 50 நாள் உபாசம் இருந்தாலும் இயேசு பலபடி தொங்க போறது கிடையாது. அவர் தொங்கினது ஒரே தடவை தான். கை தட்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 10:14 சொல்லிட்டார், ஒரே பலியினால் அவர் என்றென்றைக்கு பூரணப்படுத்தி இருக்கிறார். அவர் இனிமே திரும்ப திரும்ப சிலுவையை தூக்கிட்டு அவர் தொங்க போறது கிடையாது. ஆனா அவர் நாமத்தினுடைய அதிகாரத்தை எனக்கு கொடுத்துட்டாரியா, அவருடைய நாமத்தினுடைய பவரை கொடுத்துட்டாரியா. என்ன பிரச்சனை இருக்கோ அது இயேசுவின் நாமத்திற்கு அது முடங்கும். நீ யூஸ் பண்ணி பாரு. இயேசுவின் நாமத்தை இந்த பிரச்சனை மாறி போட்டு சொல்லு. அதுல அவர் ஆவில களி கூர்றாராம். நீ பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கிறனால அல்ல. ஐயோ நான் என் பிள்ளையா மாத்தப்பட்டுட்டான், இவன் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டுட்டு அவனுக்கு புல் பவரையும் கொடுத்துட்டேன், இவன் அந்த பவரை பயன்படுத்தாம. ஒரு போலீஸ்காரர் இருக்க, டிராபிக் போலீஸ் இருக்கு, அந்த போலீஸ்காரனுக்கு வெள்ளை சட்டை, அந்த கையில போர்டு எல்லாம் கொடுத்து லாரி பஸ் நிப்பாட்டுறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. அவன் அந்த நில்லுங்கிற போட தூக்காம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலன்னா எவனும் நிக்க மாட்டான், போய்கிட்டே இருப்பான். அல்லது சிக்னல் போடல வச்சுக்க போய்கிட்டே இருப்பான். அதே மாதிரிதான் நீ அவருடைய பிள்ளையா, அவர் பேரை நீ தைரியமா யூஸ் பண்ணலாம். அப்படின்னு நீ அதிகாரத்தை நீ பயன்படுத்தின, அப்பா ஆவில களி கூறுகிறார். கை தட்டும். ஆவிலே களி கூறுகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் சந்தோஷப்படுறாரு. ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒரு முக்காடை போட்டுட்டு எனக்கு காசு இல்ல, எனக்கு அது இல்ல, எனக்கு இது இல்ல, இப்படி முக்காடு போட்டுட்டு அழுகிறவன் கிறிஸ்தவனே கிடையாது. அவன் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்து. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரு. செக் புக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அது செக்க நீ நிரப்பு. நீ அதை பயன்படுத்தினாதான் அப்பா அதுல சந்தோஷப்படுறாரு. அதுக்கு உனக்கு படிப்பு இல்ல, பைபிள் காலேஜ் போகல, எனக்கு அவ்வளவு ஞானம் இல்ல, பள்ளிக்கூடமே போவாதவங்க தான் அந்த 12 பேர். அதான் அவர் சொல்றாரு, ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைத்து பாலகருக்குன்னா என்னது, குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. இந்த 12 அப்போஸ்தலர்கள் சீசர்கள் பள்ளிக்கூடமே போவாதவங்க. மீனை பத்தியும் வலைய பத்தியும் படக பத்தியும் அப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு ஆண்டவர் செத்தவனை எழுப்ப வச்சிருக்கிறாரு, சப்பானியை நடக்க வைக்கிறாரு. பேதுரு யோவான் சொல்றாரு, ஐயா என் வெள்ளி இல்ல பொண்ணு இல்ல, என்னிடத்தில் உள்ளது உனக்கு தருகிற இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. என்னிடத்தில் உள்ளது உனக்கு தப்பு என்னது, என் அப்பா எனக்கு அவருடைய பிள்ளையா மாற்றப்பட்டனால அந்த நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அதிகாரத்தை. தேவனை நீ எப்படி சந்தோஷப்படுத்துன்னு தெரியல. அதனாலதான் நீங்க நோயாளி கண்டு இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதெல்லாம் அப்பா அப்பா களி கூறுவாரு. அல்லேலூயா. அப்பா களி கூறுவாரு. நீ காலையில ஒரு வீட்டுக்கு அகரத்துல ஜோம் பண்ணும் போது நான் பக்கத்துல உள்ளவங்களை சத்தம் போட்டேன், இந்த ஆறுதல் படுத்தாதீங்க, கமெண்டிங் பண்ணுங்க. அதிகாரத்தை பேர் இயேசு ஆறுதல் ஊழியர் இல்ல, விடுதலையும் ஊழியம் செஞ்சார். கை தட்டும். விடுதலையும் ஊழியம் செஞ்சார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம், நம்ம அப்படியே நினைச்சிட்டோம்.
ஆனா கர்த்தர் இந்த ஆண்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பலவைகள் எல்லாம். அல்லேலூயா. 12 சீசர்களை ஆண்டவர் அழைச்சாரு. இதுல எவன்யா படிச்சவன் இங்கிட்டு வா, படிக்காதவன் இங்கிட்டு போ, பணக்காரன் இங்கிட்டு வா, ஏழை இங்கிட்டு வா, அதெல்லாம் கிடையாது. அவர் சூஸ் பண்ண ஆட்கள்லாம் பாருங்க, ஞானிகளை. 1 கொரிந்தியர் 1 27, 28, 20 அந்த வசனங்கள்லாம் வாசித்து பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஐயா, படிச்ச பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி, பலசாலிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளை, இங்க பாருங்க, இழிவானவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவைகளையும் ஐயா பணக்காரன் இல்ல, ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் ஆண்டவர் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த தேவனுக்கு கையை தட்டி கோடி நன்றி சொல்லுவோம். அப்பா, எங்களெல்லாம் தெரிந்து கொண்டீரே, கோடி 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 கொடான கோடி ஸ்தோத்திரம். அதத்தான் அங்க சொல்றாரு. எதுல களி கூறுறாராம்? ஐயா, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு நீ வெளிப்படுத்தி ஒண்ணும் தெரியாத ஆட்களை கொண்டு பயன்படுத்துறீங்கப்பா. அவங்கதான் இயேசுன்னு சொல்றாங்க, அசுத்த ஆவி அலறி ஓடுதான். அதை நினைச்சு அவர் சந்தோஷப்படுறாராம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றிடுவார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றிடுவார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நம்ம என்ன நினைக்கும்? ஆண்டவரே, பிசாசுனால இப்படி சோதிக்கப்படுறனே, நிம்மதி இல்லாம வாழ்றனே, இப்படி சொல்றதுனால அவர் சந்தோஷப்படுவார்னு நினைக்கீங்க? இயேசுவின் நாமத்தில் என்னை சோகத்துல என்னை கண்ணீர் வடிக்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ அப்படின்னு சொன்னா அப்பா சந்தோஷப்படுவார். என் நாமத்தை யூஸ் பண்றான், படிப்பில்லாதட்டாலும் பணம் இல்லாட்டாலும் என் நாமத்தை யூஸ் பண்றானே, அதுக்காக அவர் சந்தோஷப்படுறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 சீசர்கள் லூக்கா 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா 9:1. ஓ glory glory glory. அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து, தமது 12 சீசர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், சகல பிசாசுகளை, ஐயா அது கொஞ்சம் வல்லமுள்ள பிசாசா இருந்தது, ரொம்ப வல்லமுள்ள பிசாசா இருந்தது, எந்த பிசாசையும் துரத்த உனக்கு வல்லமையும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்க அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. தேவனுக்கே மகிமை. சொல்லுங்க, வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. வல்லமையும் அதிகாரமும், வல்லமையும் அதிகாரமும். யாருக்கு? படிச்சவங்களுக்கா? பைபிள் காலேஜ் படிச்சவங்களுக்கு மட்டுமா? இல்ல, பள்ளிவிடமே போவாத ஆட்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்காரு பாருங்க. அதை நினைச்சுதான் இயேசு ஆவில நிரம்பி களி கூறுறாருங்க. இன்னைக்கு நீங்க அதை செயல்படுத்தினீங்க வச்சிருங்களா, இந்த ஆண்டு உங்கள் மூலியமாய் அவர் களி கூறுவார். பிசாச துரத்துங்க, அவனை புகழாதீங்க. புகழ்ச்சிக்குரிய நம்ம ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். கைத்தட்டும். ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரர் அவர்தான். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க. லூக்கா 15:1 எடுத்து வாசித்து பாருங்க. இந்த நாட்கள்ல நீங்க உங்க பேசுற வாயின் வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்க போகுது. ஓ glory. ஓ லூக்கா 15:1. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஐயா, நீ வசனத்தை போதிக்கும் பொழுதே ஈர்க்கப்படுவாங்களாம். இந்த ஆண்டு சொல்லுங்க, ஈர்க்கப்படுவார்கள். மனம் மாறாதவங்க எல்லாம் மாற போறாங்க. கைத்தட்டுவோம், மாற போறாங்க. ஐயா, ஆயக்காரர்கள், வாக்குவாதம் பண்ணினவங்க, பாவிகள், அவர்கள் எல்லாம் ஈர்க்கத்தக்கதான உங்க வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை நெருப்பா பாய போது, அக்கினியா பாய போது. பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது கேட்டவர்கள் யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினாராம். இந்த ஆண்டு அப்படிலாம் செய்ய போறார் பாருங்க. தேவனுடைய வார்த்தை ஸ்ட்ராங்கா பேசுங்க. ஏன்னா எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீலிங் நடக்கும். கை தட்டும். அற்புதம் நடக்கும், சுகம் நடக்கும். இந்த நியூ இயர் சர்வீஸ்ல திடீர்னு
காணிக்க பாட்டு பாட போதான் நினைக்கிறேன். திடீர்னு மகன் ஆவியானவர் சொல்றாரு, ஷோல்டர் பக்கத்துல கை வழியில இருக்காங்க ஒரு சகோதரி அப்படின்னு. ஆனா யாருமே முடிஞ்ச பிறகுதான் நான் ஒருத்தருக்கா ஜெபம் வரும்போது சொல்றாங்க, அரளன்னு தான் சொல்றாரு, என் ஒய்ஃப் தான், அவளுக்கு தான் கை ஒன் சைடு வழியா வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சாம். ஆண்டவர் கரெக்டா வெளிப்படுத்தி செஞ்சிருக்கிறாரு. அப்ப கடைசியில அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி விட்டேன், நீங்க தைரியமா வந்திருக்கலாம்ல. ஆண்டவர் பேசும்பொழுது வந்தா அப்ப என்னன்னா, நம்ம ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ, செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதோ, சுகமளிக்கிற வல்லமையோ, அறிவை உணர்த்தும் வரமோ, பகுத்தறிவு வரமோ, நீங்க வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படும் போதே அந்த வரம் செயல்படும். ஹல்லேலூயா. ஒரு தலையில ஒருத்தர் கையை வச்சுதான் தீர்க்கதரிசனம் சொல்லணும் கிடையாது. ஒரு மனிதன் விசுவாசத்தோடு பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தையே தீர்க்கதரிசனமா, செய்தியே தீர்க்கதரிசனமா போகும். கை தட்டுவோம். செய்தியே தீர்க்கதரிசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய இந்த நாட்கள் ஆண்டவர் அப்படி பயன்படுத்த போகிறார். தேவனை சந்தோஷப்படுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா, முதலாவது நான் நன்மையை அணிவிச்சே ஆகணும். தாவீதை போல நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தின் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஏதோ வைத்து பொழப்பு தாராளா வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு வாழாத, நான் நன்மையை காண்பேன் அப்படின்னு ஒரு தாவீதை போல வாழுங்க. தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குனது போல உங்கள் தலைகளை உயர்த்துவார். எழும்பி பிரகாசி, ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல். ஓ, உங்களுடைய வெளிச்சத்தினிடத்திலே ராஜாக்களும் ஒளியினிடத்திலே ஜாதிகள் கடந்து வருவார்கள். நீங்க வேணாலும் பாருங்க, தாவீது எப்படி ராஜாவானா. பல ராஜாக்கள் தேவ பிள்ளைகளுடைய வெளிச்சத்தை தேடி வரும்படியாய் நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய நாமத்தை நீங்க பயன்படுத்தி அற்புத அடையாள ஊழியத்தின் மேல ஒரு ஏக்கம், ஒரு தாகம், அவர் நாமத்தை பயன்படுத்தணும். நீ 4 செவுத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு ஒன்னே உன் பிரச்சனையே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு எனக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி வாழாத. அதை விட்டு வெளியே வா. அப்பா எனக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறாரு, அதை நான் யூஸ் பண்ண போறேன். அத்தனை தலையில் அந்த ஆண்டு மாறப்போகுது. இயேசுவின் நாமத்தில் அத்தனை சோதனை சாதனையாய் மாறும். ஓ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன் குடும்பத்துல ஒரு மாற்றம் உண்டாகும், ஊழியத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை கரங்களில் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆயிரங்கள் மத்தியில கர்த்தர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. ராஜாக்கள் வெளிப்பாட்டை தேடி வரப்போகிறார்கள். கைத்தட்டுவோம். ஜாதிகள் கடந்து வருவார்கள். கடற்கரை திரள் கூட்டம் வரும், உன் பட்சமாய் வரும். அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு மகிமையாய் வெளிப்படுவார். அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நாம் கண்களை மூடுவோம். Thank you Lord. Thank you Holy Spirit. அற்புதமான ஆவியானவரே, அதிசயமான ஆவியானவரே, எங்களுக்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நான் உங்களை பிரியப்படுத்தினப்பா, மனுஷனை பிரியப்படுத்தினது போதும் அப்பா. எந்த மனுஷனை நீ பிரிய, நாசிலே சுவாசம் உள்ள எந்த மனிதனை நம்பாதே என்று சொல்லி இருக்கிறார். ஓ, தேவனை மட்டும் பிரியப்படுத்த வாழு. தேவன் சொல்றாரு, நான் எதுல பிரியப்படுறேன் தெரியுமா? நீ இந்த பூமியில நன்மைகளை அனுபவிக்கணும். ஓ, உனக்கு நன்மை கொடுக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நீ நன்மைகளை அனுபவித்து அதை என் காதால கேட்டு அது எனக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியுமா இருக்கிறது என்று மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 33:9 சொல்லப்பட்டது போல, ஐயா, அது கர்த்தர் சொல்லுகிறாரா? அது கர்த்தர் சொல்லுகிறாரா? எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. அப்ப நீ நன்மைகளை இந்த ஆண்டு நான் அனுபவிச்சு ஆகணும். நான் அவரை நம்புகிறவர்களுக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியதையா. ஓ, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். ஓ, தரித்திரம் என்னை தொடரக்கூடாது. ஓ, விபத்துகள் என்னை தொடரக்கூடாது. நன்மையும் கிருபை என்னை தொடர வேண்டும். இயேசுவின் நாமத்தில் தொடர வேண்டும். இப்படி நீ பேசி அனுபவிக்கும் போது அப்பா சந்தோஷப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, நூற்றுக்கு அதிபதி போல, நூற்றுக்கு அதிபதி போல. ஓ, நீ அப்படியா? உனக்கு நோயா? ஓ, இப்ப பாரு, முழங்கால நில்லு, தலகுப்புற நில்லு, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, தண்ணி குடிக்காம இரு. ஓ, அப்பாட்ட கதறு, முட்டு வாங்கு. தேவையே இல்லை. அப்பா, உங்க வார்த்தை, ஒரு வார்த்தை வெளிப்படுத்துங்க. ஒரு வார்த்தை எனக்கு விசுவாசத்தை தூண்டுங்க. என் நோயை நீங்க சுமந்துட்டீங்க, என் பாவத்தை நீங்க சுமந்துட்டீங்க. யெகோவா ரப்பா, நானே உன் பரியாயியாய் கத்து. எகிப்துக்குண்டான ஒரு வியாதியை நான் உனக்கு வரவிட மாட்டேன். நான் எகிப்தியன் அல்ல, நான் இஸ்ரவேல். நான் எகிப்தியன் அல்ல. எகிப்தியன் வியாதியை சுமக்கலாம், நான் எகிப்தியன் அல்ல. எகிப்தியனுக்கு தான் வியாதியை வர பண்ணுவாராம். நான் அவருடைய பிள்ளை, அவருடைய தழும்புகளால் சுகமா இருக்கிறேன்.
என்னை உயர்த்த அவர் சிலுவையிலே தன்னை தாழ்த்தி இருக்கிறார். சகல காரியத்திலும் சம்பூர்ணமாய் எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? எல்லாவற்றிலும் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சரீர சுகத்திலும் பொருளாதாரத்திலும் ஆபிரகாமை போல பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வாதத்திலும் ஆவிக்குரிய வரங்களிலும் கர்த்தருடைய குரலை கேட்கிறவனாய், 9 வரங்களை நிறைந்தவனாய், எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்படும்படி 100க்கு அதிபதி போல உம்முடைய வார்த்தையை நம்புறோம்பா. உங்க வார்த்தையை நம்புறோம்பா. உங்க வார்த்தையை பிடிச்சுக்கிட்டே இந்த ஆண்டு வாழ்ந்துருவோம்பா. பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதில்லை என்று கிறிஸ்துவின் நாளிலே விளங்கும்படிக்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தின் சுடர்வொளி போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த ஆண்டு நீங்க பிரகாசிக்கணும். இந்த ஆண்டு நீ பிரகாசிக்கணும். நீ பிடிக்க வேண்டியது பிடிச்சிரு. பிரச்சனையை பிடிக்காத, நோய்களை பிடிக்காத, வசனத்தை பிடி. எல்லாம் தலைகளா இந்த ஆண்டு மாற போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you. நன்றி நன்றி நன்றி. glory 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 glory. மூன்றாவது கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்தை யூஸ் பண்ணு. ஐயா, உங்க நாமத்தை சொன்ன உடனே அசுத்தாவி ஓடுதியா. உடனே இயேசு, ஐயா உங்க பேர் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, கல்விமானுக்கும் அப்பா ஞானிகளுக்கு மறைத்து பாலகனுக்கு ஒண்ணும் தெரியாத பள்ளியிடமே போகாத ஆட்கள்லாம் இப்படி பிசாச துரத்துறாங்களா, இப்படி அற்புதம் செய்யறாங்களா, ஆவில களி கூறுகிறார். இன்னைக்கு ஆவியானவர் எப்படி களி கூறுவார் தெரியுமா? நீ ஒரு நோயாளிக்கு கட்டளை கொடுத்து சுகமாக்கிட்ட இயேசுவின் நாமத்தினால பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? ஓ மகிழ்ச்சி அடையுது. அற்புத அடையாள ஊழியத்தை செய்யி, இயேசுவின் நாமத்தை இந்த உலகத்துக்கு காட்டு. ஓ சத்துருக்களுக்கு அவர் நாமத்தை காட்ட விரும்புகிறாரு. அதுல சந்தோஷப்படுறாரு, அதுல சந்தோஷப்படுறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே நிறைய பேருக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் தூண்டுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் 4 செவுத்துக்களை அடைஞ்சிராத, இயேசுவின் நாமத்தின் வல்லமை வெளியே காட்டு. நீ அடைப்பட்டது போதும், வெளியே வா. இயேசுவின் நாமத்தினாலே உனக்காக எப்படி பேதுரு சப்பானியை சுகமாக்குவதற்காக அந்த தேவாலயத்தில் அந்த சப்பானை இயேசு மிஸ் பண்ணாரோ, அது பேதுருக்காக வச்சாரு. அதே போலதான் அவர் நாமத்தை யூஸ் பண்ணு உனக்காக பல நோயாளிகளை வச்சிருக்கிறாரு. அதை நீ விரட்டி நீ அற்புதத்தை அப்பாவை நாமத்தை சந்தோஷப்படுத்து, சந்தோஷப்படுத்து, சந்தோஷப்படுத்து. ஓ நன்றி 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 ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கடந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே விடுதலை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் அப்பா சந்தோஷப்படுகிறார். இன்னைக்கு பரலோகம் களி கூறுகிறது. என் பிதா சந்தோஷப்படுகிறார். என் இயேசு ஆவிலே களி கூறுகிறார். ஆவியானவர் குதூகலம் கொண்டாடுகிறார். ஓ நன்றி 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 நன்றி. இயேசுவின் நாமத்தில் அவிசுவாசத்தின் ஆவியை கட்டி வைக்கிறேன். சோகத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தால் கட்டி வைக்கிறேன். விசுவாசத்தின் ஆவியை நான் கட்டவிழ்க்கிறேன். சந்தோஷத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தால் கட்டவிழ்க்கிறேன். ஒவ்வொரு மேலும் ரத்தத்தை தெளிக்கிறேன். உம்முடைய கரம் அமருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ ஆவியானவர் ஒரு குத்து விளக்கு எனக்கு காண்பிக்கிறார் தரிசனத்திலே. ஓ தேங்க்யூல்லா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு பரிசுத்த ஆவியானவர் தான் இதை பேசுகிறார் என்று எனக்கு ஆவியான உணர்த்துகிறார். ஒரு குத்துவிளக்கு தரிசனமாய் காண்கப்படுகிறது. ஆவியானவர் உனக்கு இந்த சத்தியத்தை மூலியமா உன்னை நடத்த போகிறார். அவர் அதன் மூலியமா அவர் சந்தோஷப்பட போகிறார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு மேலும் ஓ தேவ கரம், அற்புத கரம், சுகமளிக்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம், நன்மையான கரம் ஒவ்வொரு மேலும் அமர்ந்ததுக்காக ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாகிய இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.